லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. புதிய கோணத்தில் நடுப்பக்க கட்டுரை அப்படின்னு கூட சொல்லிட முடியாது, நடுப்பக்க விவாதம் அப்படின்னு சொல்லணும். தி இந்துவில் வந்திருக்கக்கூடிய நடுப்பக்க விவாதம். அந்த நடுப்பக்க விவாதம் என்பது எதை மையப்படுத்தி இருக்கிறது அப்படின்னா, மாநிலங்களுக்கு சிறப்பு நிதி, கூடுதல் நிதி ஒதுக்குவதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுகிறதா, அந்த பொருளில் தான் இந்த நடுப்பக்க விவாதம் நடைபெற்று இருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக பொருளாதார பேராசிரியர் திரு ஜோதி சிவஞானம் வந்திருக்கிறார். வணக்கம் திரு சிவஞானம். ரொம்ப முக்கியமான கட்டுரை, பொருளாதாரம் சார்ந்து, மாநிலங்களின் வரி விதிப்பு முறைமை சார்ந்து, மத்திய அரசின் அணுகுமுறை சார்ந்து முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. இரண்டு மிகப்பெரிய ஸ்காலர்ஸ், ஒன்று அருண்குமார், அப்புறம் பினாக்கி சக்கரவர்த்தி. ரெண்டு பேரும் ஒரு கேள்விக்கு பதிலாக பார்வையை முன் வச்சிருக்கிறாங்க. அதில் முதல்லையே இப்போ ஆந்திரா, பீகார்லாம் கூடுதல் நிதி எங்களுக்கு வேணும், சிறப்பு நிதி வேணும் அப்படின்னு கேட்ட அந்த விஷயத்தை ஒட்டி தான் அந்த கேள்வி தொடங்குது. மாநிலங்களுக்கு நிதி ஆணையம் எப்படி நிதியை ஒதுக்குது, இந்த சிறப்பு நிதி ஒதுக்குறதுல என்ன கொள்கையை கடைபிடிக்கிறாங்க அப்படின்ற கேள்விக்கு அருண்குமாரும் பினாக்கி சக்கரவர்த்தியும் பதில் சொல்லியிருக்காங்க. முதல்ல உங்கள் பார்வையை முன் வச்சிருங்க. இல்லை, அவங்க அடிப்படையில் கேட்குற கேள்வி, இப்போ உள்ள நம்ம அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட் இருக்குல்ல, மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதியிலிருந்து பிரித்து கொடுக்கறதுங்கிறது, ஒன்றிய அரசு வசூல் பண்ணக்கூடிய வரி எல்லாமே அவர்களுக்கு சொந்தம் இல்லை. ஏன் அப்படின்னா அதை பிரித்து கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன்னா, நம்ம கான்ஸ்டியூஷன் படி மாநிலங்களுக்கு அதிக செலவு பொறுப்பு இருக்குது. ஸோ ஆனால் வரி வருவாய் குறைவாக இருக்குது. ஒன்றிய அரசுக்கு கிட்டத்தட்ட 68% வரி ஒட்டுமொத்த வரியில் அவங்கள்ட்ட வருது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு செலவு பொறுப்புகள் இல்லை. கல்வி, சுகாதாரம், இது மாதிரி அனைத்து வளர்ச்சி செலவுகளும் மாநிலங்களுக்கு தான் அரசியல் சட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதனால் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொன்னிச்சு, இது வரி ஒன்றிய அரசுகிட்ட அதிகமாகும், செலவு பொறுப்பு மாநில அரசுகிட்ட அதிகமாக இருக்கனால இதை பிரித்து கொடுக்கணும். அவங்க செலவு செய்கிறதுக்கு போதுமான நிதி ஆதாரங்களை ஒன்றிய அரசுகிட்ட இருந்து பிரித்து கொடுக்கணும். அதுக்கு தான் நிதிக்குழுவை ஏற்படுத்துனுச்சு சட்டப்படி. ஸோ நிதிக்குழு எப்படி பிரிக்கணும்னா, அது கிட்டத்தட்ட ஒரு ஜுடிஷியல் ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதுக்கு ஜட்ஜஸ்லாம் தான் முன்னாடிலாம் போட்டுட்ருப்பாங்க. அவங்க நேர்மையாக, சமமாக, ஃபேராக அனைத்து மாநிலங்களுக்கும் ஃபஸ்ட்டு ஒன்றிய அரசுகிட்ட இருந்து எவ்வளோ பிரித்து மாநிலங்களுக்கு கொடுக்கணுங்கிறத தீர்மானம் செய்வாங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி மாநிலங்களுக்கு இடையில பிரித்து கொடுக்கறதுங்கிறத அவங்க முடிவு செஞ்சு அதை கொடுப்பாங்க. அடிப்படையில் அது எப்படி செய்கிறாங்க, எந்த அடிப்படையில் அதை பிரித்து கொடுக்குறாங்க, மாநிலங்களுக்கு அடிப்படை அப்படி வெவ்வேறு மாநிலங்களை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வருமானம், ஒவ்வொரு மாநிலத்தோட வருமானம் அதிகமாக இருக்கா குறைவாக இருக்கா. குறைவாக இருந்ததுன்னா அவங்களோட கேப்பபிலிட்டி, வரி விதிப்பது கூட அந்த இது குறைவாக இருக்குது, அவங்களோட தகுதி குறைவாக இருக்குது. அதே மாதிரி மக்கள் தொகை, அது தேவை, அவர்களுக்கு மக்கள் தொகை அதிகமாக இருந்தால் செலவு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஏரியா, பரப்பளவு, ஆமாம், இது மாதிரி பல்வேறு இதை வச்சு அதை அடிப்படையில் நாங்கள் இதை ரெண்டு விதமாக பிரிப்போம். என்னென்னா, ஒன்று ஈக்விட்டி, சமமாக பிரித்து கொடுக்கணும். எஃபிஷியன்சி, வளர்ச்சி அடைய மாநிலங்களுக்கும் அதிக பிரித்து வருவாய் கொடுத்தா தான் அவங்க வளர்ச்சியை அதிகப்படுத்தி அதிகமான வரி வருவாய் கிடைக்கும், அதை மற்றவங்களுக்கும் பிரித்து கொடுக்க முடியும். அதனால் ஈக்விட்டி, எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். இதில் எனக்கு முக்கியமான கேள்வி அப்படின்றது, டிவிசிவ் பூலில் இருந்து கிட்டத்தட்ட 41% விழுக்காடு மாநிலங்களுக்கு ஒதுக்கிடுறாங்க. அந்த 41 விழுக்காடை எப்படி மாநிலங்களுக்கு பிரிக்கணுன்றது நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் தொகை, அந்த மாநிலத்தோட வரி வருவாய், இதெல்லாம் கணக்கிட்டு தான் 15வது நிதி ஆணையம் தான் இந்த பர்சன்டேஜுக்கு வருகிற போது, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் அதிக வரி கொடுக்குறோம் ஆனால் எங்களுக்கு குறைவாக வருது, உத்தரப்பிரதேசம் குறைவாக கொடுக்குறாங்க அவங்களுக்கு அதிகமாக வருதுன்ற ஒரு அரசியல் ரீதியான விமர்சனம். ஆனால் இது முடிவு பண்ணது 15வது நிதி ஆணையம் தான், அதான் சொல்ல பாஜக இல்லை. இல்லை, இந்த நிதிக்குழுவோட விவாதம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, இந்த நிதிக்குழு நான் சொன்ன இந்த ஈக்விட்டி எஃபிஷியன்சி ஃபேக்டரில் ஈக்விட்டிக்கு தான் 80-90% வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. அப்போ இப்போ தமிழ்நாடு இந்த 15வது நிதிக்குழுவில் நீங்கள் ரெஃபர் பண்ணதில் 4% தான் தமிழ்நாட்டுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. 100 ரூபாயில் 4 ரூபா தான் தமிழ்நாட்டுக்கு. யூபிக்கு 17 ரூபா, பீகாருக்கு 10 ரூபா. ஸோ இது எதனால் அப்படின்னா, அவங்க பின்தங்கி இருக்கிறாங்க,
அவங்க வருமானம் குறைவா இருக்கு. ஸோ தமிழ்நாடு வளர்ந்துருக்குங்கிறனால இதை பண்றாங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. அது வந்து ஏற்கனவே நார்த் சவுத் இல்லை ஆமா ஆமா அந்த இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இவங்க எழுப்புற கேள்வி என்னன்னா, இந்த கட்டுரையில் எழுப்புற கேள்வி என்னன்னா, இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்போது இந்த நிதியை வந்து ஒரு கிரைட்டீரியா பேஸ்டாக தான், ஒரு ஃபார்முலா பேஸ்டாக தான் வந்து பிரித்து கொடுக்குறாங்க. அதில் குறைபாடுகள் இருக்குது, அதை நம்ம விவாதிக்கிறோம். அது ஒரு பக்கம். இது எதுவுமே இல்லாமல் எங்களுக்கு 1 லட்சம் கோடி கொடுங்கன்னா சிறப்பு நிதி இல்லை சிறப்பு நிதி எப்படி கொடுக்க முடியும்? அந்த இடம்தான் அருண்குமார் சொல்வது வந்து கிட்டத்தட்ட 59% அதை வந்து மத்திய அரசு விருப்பத்தின் அடிப்படையில் கொடுக்கலாம், எந்த மாநிலங்கள் கேட்குறாங்க அந்த கருத்துக்கு வரார். ஆனால் பினாக்கி சக்கரவர்த்தி சொல்றார், நீங்க பெரிய அளவுல வந்து அப்படிலாம் விருப்புரிமை அடிப்படையில் கொடுத்துட முடியாது, அதுவும் வரம்புக்கு உட்பட்டது தான். இப்போ ஆந்திரா கேட்குது, பீகார் கேட்குது, எங்களை கூட்டணி அரசுல இருக்கிறாங்க, இவங்களை நம்பிதான் அந்த ஆட்சி இருக்குன்ற நினைச்சிட்டுலாம் கொடுத்துட முடியாதுன்ற பொருள்பட சொல்றாங்க. அப்படிதான் இல்லை இன்னும் அதை விட்டு இன்னொரு கேள்வி, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய சூழல் இருக்காங்கிறது முதல் கேள்வி. அவங்களே ஏராளமா கடன். ஆமா ஆமா அவங்களுடைய கடன் வந்து வட்டி மட்டும் கிட்டத்தட்ட வந்து 40%. ரெவென்யூ ரிசிப்ட்ல அவங்க ஒட்டுமொத்தமா ரிசீவ் பண்ணக்கூடிய ரெவென்யூல அவங்க வட்டிக்கு செலவு பண்றது மட்டும் 40% கொடுத்துட்றாங்க வட்டிக்கு. அப்ப எந்த அளவுக்கு கடன் வாங்கியிருக்கான்னு கற்பனை பண்ணீங்க. மீதி 60% தான் கடன் சேர்த்து செலவு பண்றாங்க. ஸோ அவங்களால கொடுக்க முடியுமாங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்து கொடுக்க முடிஞ்சா கூட ஒரு 2 மாநிலங்களுக்கு தனியாக இது மாதிரி கொடுக்க முடியுமா? அது வந்து நிச்சயம் முடியாது. ஏன்னா அவங்கள்ட்ட வர வரி வருவாய் வந்து எல்லா மாநிலங்கள் மக்கள்கிட்ட இருந்தும் வசூல் பண்ணக்கூடிய வரி வருவாய். அதை வந்து நிதிக்குழு ஒரு ஜுடிஷியல் அமைப்பு வந்து அது வந்து பிரித்து கொடுக்கறதுங்கிறது ஒன்று. அதில் விவாதம் வர்றது தனியாக வந்து ஒன்றிய அரசு வந்து இது மாதிரி கொடுக்க முடியுமான்னா நிதிக்குழு மூலியமாக கொடுக்க முடியாது. அவர் சொல்றக்கூடிய டிஸ்கிரிஷன்லாம் ஒன்றும் அதிகமாக ஒன்றிய அரசுக்கு இல்லை. விருப்புரிமை அப்படிலாம் இல்லை, விருப்புரிமை இல்லை, நிதி இல்லை ஒன்று. அப்படியே இருந்தால் கூட அது வந்து இப்போ இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம், இப்போ நிதிக்குழு இல்லாமல் வெளியே கொடுக்கறது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்னு இருக்குது, சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னு இருக்குது, ஒன்றிய அரசனுடைய திட்டங்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 5 லட்சம் கோடி ரூபாய் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமில் பண்ணுறாங்க. அது வந்து அவங்க வந்து 60 ரூபாய் கொடுத்தா நம்ம மாநில அரசு 40 ரூபா வைக்கணும், அதை அமுல்படுத்தணும். ஸோ எந்த அரசுகிட்ட பணம் இருக்கோ அவங்க தான் அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியும். அது நம்ம தனியாவே பேச வேண்டிய முக்கியமான பகுதி இந்த விஷயம். அதான் இல்லை இந்த சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமுக்கு கிட்டத்தட்ட 14 லட்சம் 15 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. இதுலேயே அவங்க செலவு பண்ணுறது போக வேற எங்கிருந்து இவங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும்? சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ங்கிறது வந்து போர்ட்டு, ரயில்வே, மெட்ரோ, இந்த அரிசி கொடுக்குறாங்களே, PM கிசான் பணம் கொடு, இது போன்ற திட்டங்கள் வந்து முழுமையாக அரசே மற்றும் ஒன்றிய அரசே வந்து. ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கே இல்லாமல் அவங்க வந்து 40% வந்து வட்டி மட்டும் கட்டக்கூடிய சூழலில் எங்கிருந்து கொடுப்பாங்க முடியுமாங்க? அப்படியே இருந்தால் கூட எப்படி என்ன அடிப்படையில் பட்ஜெட் இல்லை பட்ஜெட்டில் தான் கொடுக்க முடியும். வாங்க விருப்புரிமை எந்த நிறுவனம் இந்த செக்டார் ஸ்கீம் பேஸ்டில் கொடுக்க முடியாது. பட்ஜெட்டில் கொடுக்கணும்னா பார்லிமெண்ட்டில் வச்சு கொடுக்கணும். பார்லிமெண்ட்ல மற்ற மாநிலங்களிலிருந்து உறுப்பினர்கள் இல்லையா கேட்பாங்க. இதுல இன்னொரு முக்கியமான கேள்வியும் இருக்கு. இந்த விருப்புரிமை அடிப்படையில் அதான் பினாக்கி சக்கரவர்த்தி சொல்றாரு, அப்படிலாம் கொடுத்துட முடியாது, அதுவும் வரம்புக்கு உட்பட்டது அப்படின்னு ஒன்று. இல்ல வரம்புக்கு இல்லைங்க, எப்படி கொடுப்பீங்க? 2 தனி மாநிலங்களுக்கு. இப்ப நம்ம ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ்ன்னு இருந்தது, அதை வந்து 14வது நிதிக்குழு வந்து 2015 1969 வந்து 5வது நிதிக்குழு கொடுத்தது ஒரு சில மாநிலம். இதே பீகாருக்கு கொடுத்துருந்தாங்க, அதை எடுத்துட்டாங்க. என்ன காரணத்துக்கு எடுத்தாங்க அப்படின்னா, இது மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேராக இருக்கணும், ஈக்விட்டபிளாக இருக்கணும்னுங்கிறதான் அடிப்படையான விவாதம். இங்கே பாருங்க, எல்லா மாநிலங்களுக்கும் சமமாக கொடுக்கணும். ஒரு சில இப்போ திமுக அரசு வந்து யூபிஏல இருந்தாங்க, 10 ஆண்டு இருந்தாங்க. அப்போ வந்து அது இன்ஃபார்மல், அது இன்ஃபார்மல் சேனலில் வந்து எங்களுக்கு இந்த திட்டம் கொடுங்க அது மாதிரி சொல்லி கேட்டு ஒவ்வொரு மாநிலமும் வந்து இப்போ நம்ம நிறைய திட்டங்கள் அது மாதிரி வந்தாங்க. இப்போ எந்த திட்டமும் வரல, ஏன்னா இங்கே யாரும் இல்லை நம்ம மாநிலத்திலேருந்து வந்து. முக்கியமானது இல்லை, இது வந்து இவங்க இப்போ ஃபார்மலாக கேட்குறாங்க. பண்ணிக்கிறதுங்கிறது 1-2 செய்யறதுங்கிறது வேற. 1 லட்சம் கோடி ரூபாய் 50,000 வந்து 2 மாநிலமும் நாங்க வந்து ஃபார்மலா கேக்குறாங்க. there is no institutional arrangement. அது மாதிரி செய்யறதுக்கான எந்த ஒரு அமைப்பும் இல்லை, டிஸ்கிரிஷன் கூட அது மாதிரி கிடையாது. அவங்க முக்கியமானது, நீங்க வந்து கூட்டணியில இருக்கிறோம், எங்கள் ஆதரவில் இந்த அரசு இருக்கின்ற அடிப்படையிலே கேட்ட முடியாதுன்றதுதான் பினாக்கி சக்கரவர்த்தியும் சொல்றது. கேட்கலாம், கொஞ்சம் கேட்கலாம், ரொம்ப கேட்க முடியும். இதுல கூடுதலாகவே இன்னொன்று அவர் சொல்றது ஆராய வேண்டிய விஷயம்ன்றது, நம்ம அடுத்த சாப்டர் போறதுனால இந்த செய்தியை சொல்லிட்டு கடந்து போகணும்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆந்திரா தெலுங்கானா பிரிச்சப்ப ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப கூடுதல் நிதி கேட்குறீங்களே, பீகார் ஏன் தொடர்ந்து
பின்னடைவிலே இருக்கே, இதெல்லாம் ரிவ்யூ பண்ணணுன்ற இடத்தையும் அவர் சுட்டி காட்டுறார். கேட்குறப்பெல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. இல்லை, உண்மை. அதை தாண்டி இங்கே பாருங்க, இது வரைக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்ததை என்ன பண்ணாங்கங்கிற கேள்வி வந்து முக்கியமான கேள்வி. இன்னைக்கு மட்டும் இல்லை, உதாரணத்துக்கு சொல்கிறேன், முதல் 3-5 ஆண்டு திட்டங்கள் பண்ணோம்ல, அதில் வந்து கிட்டத்தட்ட 65%, 68% வந்து நிதி வந்து முதலீட்டு இதெல்லாம் வந்து இந்த பிமாருன்னு சொல்லக்கூடிய பீகார் உள்ளடங்கிய யூபி, மகாராஷ்டிரா இது போன்ற மாநிலங்களில் தான் வந்து செஞ்சோம். பட் அப்படியே தானே இருக்காங்க. இது என்னன்னா ட்ரெயின் ஆஃப் வெல்த் லீக்கேஜ். அங்க வந்து நிறைய லீக்கேஜ் இருக்கு. இப்ப நீங்க வெறும் முதலீடு மட்டும் போய் செஞ்சு ஒரு டெசர்ட்ல செஞ்சு அதை வந்து வளர்ச்சியா கொண்டு வர முடியுமா? அது ரிவ்யூ பண்ணுங்க. பாருங்க, மக்களுக்கு வந்து அந்த மனிதவள மேம்பாடு இல்லாம கல்வி, சுகாதாரம், அடிப்படை வசதிகள், கவர்னன்ஸ், இங்க பாருங்க மாநில அரசினுடைய கவர்னன்ஸ் ஒரு முக்கியமான ஃபேக்டர். இதெல்லாம் இல்லாம நீங்க வந்து இந்த நிதியை மட்டும் போட்டா தனியார் நிதி வருமா? இப்ப தமிழ்நாட்டில் தனியார் நிதி வருது. பல்வேறு காரணங்கள் தனியார் நிதி அட்ராக்ட் பண்றதுக்கு இங்க இருக்குது. ஸோ அது மாதிரி காரணங்கள் வந்து அங்க கிடையாது. அப்படி இல்லாதப்போ நீங்க அரசு நிதி மட்டும்தான் அங்க போகுது. அது வந்து இன்எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு இன்னும் கடன் தான் அதிகமா இருக்கு, வளர்ச்சி அடையல. அது வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டிய. அப்படி இருக்கும்போது மேற்கொண்டு நீங்க கொடுக்கறதுல என்ன ஒரு பேசலாம் நம்ம, அது ஒரு சாப்டர். நான் அடுத்து ரொம்ப முக்கியமான இடத்துக்கு, ஏன்னா தமிழகம் தொடர்ந்து பேசுபொருளாக்கி இருக்கிறது இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது. மாநிலங்களினுடைய வரி வசூலிக்கும் உரிமை முழுவதுமாக மத்திய அரசுக்கு வந்துருச்சு. 2 கேள்வி தான் அருண்குமார்ட்டையும் பினாக்கி சக்கரவர்த்திட்டையும் கேட்கப்பட்ட கேள்வி அப்படின்றது. இப்ப நீங்க எல்லா வருவாய் எல்லாத்தையும் நீங்க உங்க கைக்கு கொண்டு வந்துட்டீங்க. அதனால தான் மாநிலங்களுக்கு இடையே நிதி கோரல்ல ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு அதிகமா கொடு, உனக்கு அதிகமா கொடு, இந்த போக்கு ஒண்ணு நிலவுது. இன்னொன்று, இப்ப நீங்க ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னா இதற்கு முன்பு மாநிலங்களுக்கு இடையே ஒரு போட்டி இருந்தது. நான் அதிகமா வசூலிப்பேன், நீ வசூலிப்பாயா, அதுல மக்கள் பாதிப்படைகிற ஒரு சூழல் இருந்தது. இந்த 2 போக்கையும் கம்பேர் பண்ணி அவர் கேட்டார். இது 2ல நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு உங்க கருத்து? இல்ல முன்னாடி வந்துங்க ஒரிஜினலாவே வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் அமைப்பு படியே வந்து மாநிலங்களுக்கு போதுமான நிதி ஆதாரங்கள் இல்லை. 3 ரூபாயில் 1 ரூபா தான் வந்து மாநிலங்களுக்கு அதிகாரம் இருந்தது, 2 ரூபா வந்து ஒன்றிய அரசு இருந்தது. அதுதான் இப்போ நான் சொன்னேன். அதை தான் எப்படி நிதிக்குழு பிரித்து கொடுக்கறதுங்கிறது தான் கேள்வி. அந்த 1 ரூபாயும் இப்போ குறைஞ்சி போச்சு ஜிஎஸ்டினால. 3 ரூபாயில் 1 ரூபாய் மாநிலங்களுக்கு வந்துட்டு இருந்ததுல அதுவும் வந்து குறைஞ்சி போயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து மேஜரான பிரச்சனை ஒன்று. 2வது வந்து மாநிலங்கள் வந்து ஒரு வரியை ஆல்டர் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து அதை வந்து அந்த உரிமையை வந்து இப்போ ஜிஎஸ்டி இதுக்கு வந்து விட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ ஒன்றிய அரசும் வந்து விட்டு கொடுத்துட்டு, ஒன்றிய அரசுக்கு வந்து அங்கே ஒரு டாமினன்ஸ் இருக்குது. மற்ற மாநிலங்களில் வந்து பிஜேபி ஆட்சி செய்கிறதுனால அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி இருக்குது. ஸோ அவங்க நினைச்சதை செய்ய முடியுது, மாநில அரசுகள் செய்ய முடியறது இல்லை. ஸோ இது வந்து அவங்க டிஸ்கிரிப்ஷனை வந்து குறைச்சிருச்சு. ஆனால் இப்போ மாநிலங்கள் சண்டை போடுறது, மாநிலங்களோட மேஜர் பிரச்சனை என்னன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் ஒன்று, ஃபிஸ்கல் அட்டானமி இல்லாமல் போனது ஒன்று. ஜிஎஸ்டி வந்த பிறகு சுத்தமாக கொஞ்சம் ஏற்கனவே இல்லை, அது வந்து சுத்தமாக வந்து இல்லாமல் ஆயிடுச்சு இப்போ ஜிஎஸ்டி வந்த பிறகு. அவங்களோட மேஜர் பிரச்சனை என்னன்னா ஒன்றிய அரசுலேருந்து மாநில அரசுக்கு வர நிதியை வந்து தொடர்ந்து குறைஞ்சிட்டு வருது கடந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு விதமாக. ஜிஎஸ்டி ஒரு விதம், ஜிஎஸ்டியில் வந்து 14% வளர்ச்சி இருக்குன்னு சொன்னாங்க. அது கேரண்டியாக கொடுத்தாங்க. 10 ஆண்டுகள் வந்து மாநில அரசுகள் ஒத்துக்கல ஜிஎஸ்டிக்கு. ஏன்னா அவங்க வரி வருவாய் குறையும்னு எதிர்பார்த்தாங்க. நாங்கள் காம்பன்சேட் பண்ணுவோம், நாங்கள் காம்பன்சேட் 5 வருஷத்துக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இல்லைன்ட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் அவங்க வருவாய் வளர்ச்சி விகிதம் வந்து போதுமான அளவுக்கு வந்துரும்னு சொன்னாங்க. அது வந்துதானா? இல்லை. இப்போ ஏற்கனவே தமிழ்நாடு வந்து பழைய வரியில் இருந்தால் என்னென்ன வளர்ச்சி அடைஞ்சிருப்போமோ அதை விட இன்றைக்கி குறைந்திருக்கு. ஜிஎஸ்டிபியில் சொல்கிறேன், ஜிஎஸ்டிபியில் நம்ம மாநில வருவாயில் இன்கத்தில் 3% மேலே இருக்கும்னு நாங்கள் ஜிஎஸ்டி வருவாய். அது வந்து முன்னாடி 3% முன்னாடி அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ அது குறைஞ்சி போயிடுச்சு, 2.7 என்னமோ குறைஞ்சி போயிடுச்சு. இப்போ இந்த காம்பன்சேஷன் இல்லைன்ட்டிங்க. பெரிய சிக்கல் தான். ஆமாம், இங்கே பாருங்கள், இதை வந்து நான் மாற்றி அமைக்கக்கூடிய உரிமையும் எனக்கு கிடையாது. ஏதாவது இப்போ வந்து நீங்கள் வந்து ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு அதிகமாக போடுறீங்க. ஸோ இது மாதிரி தங்கத்துக்கு இங்கே பாருங்க, தங்கத்துக்கும் இதுக்கும் வந்து ஜுவல்லரிக்கும் வந்து 1% போடுறீங்க, 3% என்னமோ போடுறீங்க. உணவுப் பொருட்களுக்கு 18%, இது மாதிரி செருப்புக்கு 18%, இது மாதிரி இதெல்லாம் விவாதம்லாம் இருக்குல்ல. ஸோ இப்போ இதெல்லாம் மாநில அரசு வந்து மாற்றி அமைக்கக்கூடிய உரிமை இருந்திருந்தால் அதை பண்ணியிருப்பாங்க. இதில் பினாக்கி சக்கரவர்த்தி சொல்வது வந்து ஜிஎஸ்டியில் ஒரு நீக்குப்போக்கு தன்மை வேணும் அப்படின்றாரு. ஆனால் அருண்குமார் சொல்றது 2 பேருமே ஒரு புள்ளியில் இணையிறாங்க. கூட்டாட்சி தன்மையை இது சிதைச்சிருச்சு, மாநில அரசு கையை முறுக்கிருச்சுன்ற இடத்துல 2 பேருமே ஒன்னா இருக்கிறாங்க. இதுல அருண்குமார் சொல்றது ஒவ்வொரு மாநிலத்தின் பிரச்சனை வேறாக இருக்கு. அசாம் பிரச்சனை வேறு, குஜராத் பிரச்சனை வேறு. நீங்க 2ஐயும் ஒன்னாலாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்ற முக்கியமான விஷயம்,
அமைப்பு சாரா தொழில் இந்த ஜிஎஸ்டினால பெரிய வீழ்ச்சியை கண்டிருக்கு. இந்த அமைப்பு சாரா தொழிலை நம்பி இருக்கிற மாநிலங்கள்லாம் பெரிய அளவுல ஜிஎஸ்டியால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. அது உண்மைதானுங்க. அதெல்லாம் நம்ம நிறைய விவாதிச்சிட்டோம். சரி, அதெல்லாம் உண்மைதான். இப்போ இன்ஃபார்மல் செக்டார் வந்து சுத்தமா இருக்க முடியாது. இப்போ கிண்டியில எடுத்துக்கங்க, கிண்டியில் அம்பத்தூர்லலாம் வந்து இந்த அவுட் சோர்ஸ் பண்றாங்க. பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து சப்கான்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே இருந்தால் தான் அந்த ஒர்க்கை எடுத்து செய்ய முடியும். அவங்க வந்து ஜிஎஸ்டியில் வந்து செய்யறதுல அவங்களுக்கு என்ன சேலஞ்ச் அப்படின்னா, அவங்க ஒரு ஆடிட்டரை போட்டு மந்த்லி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும், 4 ரிட்டர்னும் என்னமோ மொத்தம் ஃபைல் பண்ணும். அதெல்லாம் அவங்களுக்கு காஸ்ட்டு, கம்ப்யூட்டர் போட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அவங்க அதை பண்ண முடியாதனால வந்து வெளியே வந்துடுறாங்க. ஸோ அது மாதிரி வந்து முறைசாரா துறையில் நிறைய பேர் வந்து வெளியே வந்துட்டாங்க. அது நம்ம வந்து ஏற்கனவே விவாதித்தோம். ஸோ அது வந்து ஜிஎஸ்டி வந்து அடிப்படையான 2 நோக்கங்க ஜிஎஸ்டியில். ஒன்று, செலுத்துறவங்களுக்கு அது எளிமையாக இருக்கணும், அரசுக்கு வரி வருவாய் வரணும். இந்த 2 நோக்கமுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. செலுத்துறவங்களுக்கு காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கான், வெளியே போயிடுறான். கரெக்ட். சரி, நான் வரி கட்ட தயாரா இருக்கேன், எனக்கு எவ்வளோன்னு சிம்பிளா சொன்னா நான் கட்டிட்டு போறேன். ஏன்னா 4 மாசத்துக்கு ஒரு தடவை நான் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும், 3 மாசத்துக்கு ஒரு தடவை ரிட்டர்ன் ஃபைல் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணும், கம்ப்யூட்டரைஸ் பண்ணும். அப்படின்னா நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அந்த காஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் வெரி ஹை. ஆமா, அதே மாதிரி இவங்க சொன்ன வருவாய் அரசுக்கும் வரல, ஒன்றிய அரசுக்கும் வரல, மாநில அரசுக்கும் வரல. ஜிஎஸ்டில கடைசி நிலையில வசூலிக்கலாம். ஆமா, both the accounts it's a disaster, it's a failure. GST is a failure. இன்னொன்று சொல்றாங்க, இந்த கூடுதல் நிதி பெறுவதை பற்றியும் நம்ம இன்னும் விரிவா பேசுறதுல, அரசியல் ரீதியா சக்தி வாய்ந்த மாநிலங்கள் வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு மத்திய அரசோடு இணக்கமா இருக்கிற மாநிலங்கள், தேவைப்படுகிற மாநிலங்கள் வாங்கிக்கிறாங்க. எதிர்முகாமில் இருக்கிற மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுகிறதா? அந்த கேள்வியில பினாக்கி சக்கரவர்த்தி சொல்ற முக்கியமான இடம் அப்படின்றது, நீங்க மத்திய அரசு, நீங்க முதல்ல சொன்னதுதான், மத்திய அரசு மாநில அரசும் சேர்ந்து சில திட்டங்களை நிறைவேற்றுறாங்க. அதுல ஒரு தேசிய அளவுல விவாதம் தேவை. எதுக்கு மத்திய அரசு உள்ளுக்கு வரணும், எதை மாநில அரசு கிட்ட மொத்தமா கொடுத்துறணும் அப்படின்னு. இப்போ ஒரு கிராமப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குன்னா அதை நீங்க டெல்லியில உட்காந்துக்கிட்டுலாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதீங்க, மாநில அரசுகிட்டே கொடுத்துருங்க மொத்தமா அப்படின்ற பார்வையை முன்வைக்கிறார். உண்மைங்க அது. ஏன்னா இப்ப வந்து திட்டக்குழு வந்து மூடினாங்க, திட்டக்குழு வந்து மூடிட்டாங்க. ஆனா திட்டக்குழு நடத்திட்டு இருந்த திட்டங்களை விடல. அந்த திட்டங்கள் அனைத்தும் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட்ல, கல்வி, சுகாதாரம், இவங்க ஊரக வளர்ச்சி, விவசாயம், இது எல்லாமே வந்து ஸ்டேட்னுடைய சப்ஜெக்ட்ஸ். அந்த சப்ஜெக்ட்ஸ்ல ஒன்றிய அரசு செலவு பண்றதுதான் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ங்கிறது. எல்லா சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸும் மாநில அரசினுடைய சப்ஜெக்ட்ஸ்ல ஒன்றிய அரசு செலவு செஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதை ஒட்டுமொத்தமே வந்து எடுத்துடணும்னு சொல்லி பல்வேறு நிதிக்குழுக்களும் எக்ஸ்பர்ட்ஸும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை விட மாட்டேங்கிறாங்க. இதனுடைய மையமா சாரமா எந்த புள்ளியில் 2 பொருளாதார நிபுணர்களும் எங்க நிக்கிறாங்கன்னா, எல்லா முடிவையும் மத்திய அரசே எடுக்காதீங்க, இங்கு ஒரு இணக்கப்பாடு வேணும்ன்றதுதான். அதுவும் குறிப்பா நிதி கொள்கையில் ஒரு இணக்கப்பாடு, ஒரு ஒத்திசைவு, ஒரு விவாதம் தேவைன்றதுதான் இந்த நடுப்பக்க விவாதத்தின் மையமா? இல்லைங்க, இதனுடைய மதியம் என்னன்னா, இவங்க வந்து பீகாரும் இவங்களும் ஆந்திர பிரதேஷும் வந்து இப்ப கூடுதல் நிதி கேட்கறாங்கல்ல, இதை கொடுக்க முடியுமா முடியாதாங்கிறாங்க. சிம்பிளான ஆன்சர் முடியாது. ஏன் அப்படின்னா பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஒரு தனியா 2 மாநிலங்களுக்கு வந்து நம்ம வந்து எதுவும் அது மாதிரி வந்து செஞ்சிட முடியாது. ஒரே ஒரு வாய்ப்பு நிதிக்குழு மூலியமா முடியாது. இன்னொன்னு, நிதிக்குழுல அவங்க ஏற்கனவே வந்து இப்ப கடந்த நிதியாண்டு எடுத்துங்க, 23-24 எடுத்துங்க, கடந்து முடிந்த நிதியாண்டுல அவங்களுக்கு 3 மாநிலத்தை ஒப்பிடுறாங்க. பீகார், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ்க்கு நான் சொல்றேன், உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஆந்திர பிரதேஷ் வந்து அவங்களுடைய ஒட்டுமொத்த வருவாயில 50% அவங்களுடைய வருவாய், மீதி 50% வந்து ஒன்றிய அரசு கிட்ட இருந்து வாங்குறாங்க. பீகார் எடுத்துக்கிட்டிங்கன்னா 75 ரூபாய் அவங்க வந்து ஒன்றிய அரசு கிட்ட இருந்து வாங்குறாங்க. 25 ரூபாய் தான் அவங்களுடைய சொந்த வருவாய். அதாவது வரி பகிர்வாகவும் கிராண்ட்ஸாகவும் வந்து 75 ரூபாய், 100 ரூபாய் அவங்களுக்கு வருமானம்னா அதுல 75 ரூபாய் ஒன்றிய அரசு கிட்ட இருந்து வருது, 25 ரூபாய் தான் அவங்களுடைய சொந்த. தமிழ்நாட்டுக்கு 75 ரூபாய் சொந்த வருவாய், ஒன்றிய அரசு இருந்து வருது 25 ரூபாய் தான், வரி பகிர்வு கிராண்ட்ஸ் ரெண்டுமே சேர்ந்து. அப்படியே நேர்மாறா அவங்க 75 ரூபாய், 100 ரூபாயில 75 ரூபாய் ஒன்றிய அரசு இருந்து வாங்குறாங்க. நம்ம வருவாய் 75 ரூபாய், ஒன்றிய அரசு இருந்து நம்ம வருது 25 ரூபாய் தான். இப்படி ஏற்கனவே அவங்களுக்கு நிறைய கொடுத்துட்டு இருக்கும் போது இந்த 2 மாநிலத்துக்கு இங்க பாருங்க, திரும்பவும் தனியா ஸ்பெஷலா கொடுக்க முடியுமா?
அவங்க என்ன செஞ்சாங்கிறது அடுத்த கேள்வி. நன்றி. அது பொறுத்திருந்து பார்க்கணும். இது வந்து நம்ம நிதி சார்ந்த விவாதமா இருந்தாலும் இதற்கு பின்னணியில் ஒரு பெரிய அரசியலும் இருக்கு. ஒரு கூட்டணி அரசா இருக்கிறப்ப 2 மாநிலங்கள் கேட்கிறப்ப அதற்கான சாதக பாதங்கள் என்ன, மாநில அரசின் சுயாட்சி இதன் மூலம் எந்த அளவுக்கு நெருக்கடியா இருக்கு, எந்த அளவுல எந்த புள்ளியில் ஒரு நாடு தழுவிய விவாதம் தேவைப்படுகிறது அப்படின்றதுதான் அந்த கட்டுரையின் சொல்லிடுறேன். அவங்க வந்து இந்த அரசு ஏதாவது ஒண்ணு செஞ்சு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அது வந்து தட் இஸ் நாட் ஃபேர். That is not fair to other states. பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.